திருச்சி மாவட்டம் திருவெரும்பூர் அருகே உள்ள வாழவந்தான் கோட்டையில் செயல்பட்டு வரும் சொர்ணோதயம் கிரெடிட்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தில் பணியாற்றி வரும் வங்கி கிளை மேலாளர் ஒருவர் மகளிர் சுயஉதவிக்குழு பெண்களின் பெயரில் போலி ஆவணங்களை உருவாக்கி ரூபாய் 10 லட்சத்திற்கும் அதிகமான தொகையை மோசடி செய்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மோசடி தொடர்பாக முகமது ராஜா என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்துள்ளனர். குண்டூர் பர்மா காலனியைச் சேர்ந்த அப்பாஸ் மகன் முகமது ராஜா அந்நிறுவனத்தின் மூலம் மகளிர் சுயஉதவி குழுக்களுக்கு கடன் வழங்கும் பிரிவில் மேலாளராக பணியாற்றி வந்துள்ளார். இந்த நிலையில் 21 பெண்களிடம் ஆதார் அட்டை, பான் கார்டு, புகைப்படம் மற்றும் வங்கி பாஸ்புக் உள்ளிட்ட ஆவணங்களை பெற்று தலா ரூபாய் 50,000 கடன் பெற்று தருவதாக கூறியுள்ளார். பின்னர் அந்த பெண்களின் கையொப்பங்களை தானே போலியாக போட்டு அவர்களது வங்கி கணக்கு எண்களை போட்டோஷாப் மூலம் மாற்றி தனது சொந்த வங்கி கணக்கு மற்றும் நண்பர்களின் கணக்கு எண்களை இணைத்து தலைமை அலுவலகத்திற்கு அனுப்பியதாக கூறப்படுகிறது. இதன் மூலம் 21 பெண்களின் பெயரில் போலி கடன் கணக்குகளை தொடங்கி சுமார் ரூபாய் 10,10,000 ரூபாயை கையாடல் செய்ததாக விசாரணையில் தெரியவந்துள்ளது. மேலும் ஏற்கனவே கடனை முடிக்க 10 பெண்கள் வழங்கிய ரூபாய் 90,000 தொகையையும் வங்கி கணக்கில் செலுத்தாமல் தனிப்பட்ட முறையில் பயன்படுத்தியதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. இந்த மோசடி வெளிச்சத்திற்கு வராமல் இருக்க மாதாந்திர தவணை செலுத்துவது போல சுமார் 3 லட்சம் ரூபாய் வரை பணத்தை அவர் திருப்பி செலுத்தியதாகவும் மீதமுள்ள சுமார் 8 லட்சத்தை திருப்பி செலுத்த முடியாத நிலை ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. கடந்த ஆண்டு ஏப்ரல் 3ஆம் தேதி நிறுவனத்தின் கணக்குகள் ஆய்வு செய்யப்பட்ட போது பண மோசடி நடந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து நிறுவனத்தின் டிவிஷனல் மேனேஜர் சுகுமார் காவல்துறையில் புகார் அளித்தார். மேலும் திருச்சி 6வது குற்றவியல் நீதிமன்றத்திலும் தனி புகார் அளிக்கப்பட்டதை தொடர்ந்து துவாக்குடி காவல்துறையினர் விசாரணையை தீவிரப்படுத்தினர். விசாரணையில் மோசடி குற்றச்சாட்டுகள் உறுதியானதை அடுத்து துவாக்குடி காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் நாகராஜ் தலைமையிலான போலீசார் முகமது ராஜாவை கைது செய்தனர். பின்னர் அவரை திருச்சி 6வது குற்றவியல் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். நீதிபதியின் உத்தரவின்படி முகமது ராஜா திருச்சி மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். பெண்களின் நம்பிக்கையை மோசடி செய்து பல லட்சம் ரூபாய் கையாடல் செய்த இந்த சம்பவம் திருச்சி மாவட்டத்தில் பெரும் அதிர்ச்சியையும் பரபரப்பையும் ஏற்படுத்தியுள்ளது.